வஞ்சியே உன் மனம் என்னிடம் ஏன் வந்தது. வவுனியால இருந்து வந்திருக்கிறேன். வரலியா மாவட்டத்தில். அப்படியே எங்கப்பா அப்படி இருக்கும் கண்கள் காட்டாதாய். புதுக்குடி இனிய வாழ்வில்லத்துல இருந்து வந்திருக்கோம். நாங்கள் வெள்ளடத்துறையில இருந்து வரோம். இந்த வருஷம் தான் வந்திருக்கிறேன். மன்னார் மாவட்டத்துல இருந்து வந்திருக்கோம். இந்தியாவில இருந்து வந்திருக்கிறோம். வாரமாய் கண் மூடவில்லை. இந்த அறைக்குள்ள வந்து இடம்பெற போது தாயழுதாளே நீ வர, நீ அழுதாயே தாய் வர, நிலாக்காயு நேரோ நெஞ்சுக்குள்ள பாரோ. இந்த ஒரு ஜென்மம் போதாது, 7 ஜென்மம் கிடைத்தும் தீராது. அந்த தெய்வம் உன்னை காக்க தினம் தொழுவேன் தவறாது. என்ன நான் கேட்பேன் தெரியாதா? கிளாசிக்கல் சாங்ஸ் இருக்கும், மெலடி சாங்ஸ் ரவுண்ட் இருக்கும். ஸோ எல்லா ரவுண்டுக்கும் ஏற்ற மாதிரி உங்களால் பாட முடியுதா, உங்களுக்கு அதுக்கு வந்து இது இருக்கான்னு சொல்லி பார்த்து தான் இன்னைக்கு வந்து செலக்ட் பண்ண போகிறோம். தூரமா போனதே துக்கமா மாறும், பக்கமா வாழ்வதே போதுன்னு தோணும். ஊரடங்கும் நேரம் ஓராச நேரம், கோழி கோபம் போது தூங்காம வேகம். சி தமிழ் சரிகமப்பா குரல் தேர்வு 2025. 18 வயசுக்கு மேற்பட்ட போட்டியாளர்கள் இலங்கையிலிருந்து அனைத்து மாவட்டங்களிலிருந்தும் இலங்கையில் இருக்கிற ஒரு இடத்துக்கு வந்திருக்கிறாங்க. அது எந்த இடம்? இலங்கையில், அதாவது இந்தியாவில் இருந்து நடுவர்கள் வந்திருக்கிறாங்க. இங்கே என்ன இடம்பெறுது, எப்படியான விஷயங்கள் இடம்பெறுது, இங்கே வந்திருக்கிற போட்டியாளர்களோட அவர்கள் குரல் எப்படி இருக்கிறது, அவர்கள் எப்படி பாடுகின்றார்கள், இலங்கையிலிருந்து இந்த மாவட்டத்திலிருந்து வந்திருக்கிறார்கள், எவ்வளவு தூரத்திலிருந்து வந்திருக்கிறார்கள், இங்கே இருக்கிற நடுவர்கள் இந்தியாவிலிருந்து வந்து என்ன கூறினார்கள் என்று சொல்லி அனைத்து விடயங்களையும் இந்த காணொலியில் பார்க்க போறீங்க. விதிட் யூடியூப் சேனல் பார்க்குறீங்கன்னு சொன்னால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த காணொலியை பாருங்க. வாங்க காணொலிகளை போகலாம். நாங்கள் நிற்கின்ற இடம் இலங்கை யாழ்ப்பாணம் NSR கல்யாண மண்டபம், ஸ்டான்லி வீதி, யாழ்ப்பாணம். அதாவது ராயா தியேட்டர் பெரிய சந்தி என்று சொல்லுவார்கள். அதற்கு அருகில் இருக்கிற மிகப்பெரிய ஒரு மண்டபம். இந்த மண்டபத்தில் இந்த சீத்தமிழ் நிர்வாகத்தினுடைய சீத்தமிழ் சரிகமப்பா நிகழ்ச்சியினுடைய குரல் தேர்வு இலங்கை யாழ்ப்பாணத்தில் இடம்பெறுகின்றது. குரல் தேர்வு வந்து இங்கே உள்ள வந்து இந்த அறைக்குள்ளே வந்து இடம்பெற போது எல்லோருமே வந்து தயாரான நிலையில் இருக்கிறாங்க. இலங்கையில் இருக்கிற சமூக வலைத்தளங்களிலிருந்து எல்லா இடத்துலையும் இருந்து வந்திருக்கிறாங்க. ஸோ இப்போ வந்து ஃபோம் வந்து நிரப்பி கொண்டிருக்கணும். பாருங்கள், கை குழந்தை வீடுகள் எல்லாம் வந்திருக்கணும். எவ்வளவு பேர் வந்திருக்காங்க. சீத்தமிழ் சரிகமப்பா நிகழ்ச்சியில் கலந்து கொள்றதுக்கு இலங்கையை சேர்ந்த போட்டியாளர்கள் யாழ்ப்பாணத்துக்கு வந்திருக்கிறாங்க. இலங்கை தமிழ் மக்களே பிரம்மாண்ட இசை போட்டியில் முதல் கட்ட குரல் தேர்வு இலங்கை யாழ்ப்பாணத்தில் இன்றைய தினம் இடம்பெறுது. மேல் மாடியில் எவ்வளவு பாடகர்கள் மேலே திரண்டு நிற்கிறாங்கன்னு சொல்லி பாருங்க. இவங்க எந்தெந்த மாவட்டத்திலேருந்து வந்திருக்காங்கன்னு தெரியல, குடும்பமாக வந்திருக்காங்க நினைக்கிறேன். வணக்கம் எல்லோருக்கும். வணக்கம். வணக்கம் 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 வணக்கம். சரி, முதல்ல அப்படியே குழுவாக வந்து இருக்கணும். ஒரு மேச கதிரையில் வந்து இருந்து ஆர்வமாக இந்த போட்டியில் என்ன பாடல் பாடுவது மற்றது அப்படியெல்லாம் இவரை பாடுவார் அப்படியெல்லாம் கதைச்சு கொண்டு இருக்கிறாங்க. ஸோ வணக்கம், உங்களுடைய பேர், எந்த ஊரில் இருந்து நீங்கள் வந்திருக்கிறீங்க? நான் தனுஜன், வவுனியாலேருந்து வந்திருக்கிறேன். ஓகே, வவுனியாலேருந்து வந்திருக்கிறீங்க. இது முதல் கட்டமாக சீத்தமிழ் குரல் தேர்வுக்கு வந்திருக்கிறீங்களா? இதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் டைம். இந்த தடவை தான் வந்திருக்கிறேன். இவர் என்னோட ஃப்ரெண்ட் தான். இவர் சப்போர்ட் கொடுப்போம்னு வந்திருக்கோம். இவர் கானா சிங்கர். நான் வந்து சப்போர்ட் கொடுக்க வந்திருக்கோம். அவர் வந்து சரி, இப்போ என்ன உணர்வோட இருக்கிறீங்க? என்ன உணர்வு? நிறைய பேர் வந்திருக்கிறாங்க, பாட போறீங்க. அதுக்கு முதல் வந்து உங்களுக்கு ஒரு என்ன சொல்றது, ஒரு பயமோட கலந்த ஒரு உணர்வு வரும். நீங்க உங்களுடைய பாடல் வெற்றி பெற பார்த்து எங்களுக்காண்டி ஒரு பாடல்ல ஒரு 3 வரி பாடி காட்டுங்க. எப்படி பாடுவா பாடுங்க. சூப்பராக பாடியிருந்தாரு. ஸோ ரொம்ப நன்றி, வாழ்த்துக்கள். பாடல் வரியில வெற்றி பெற வாழ்த்துக்கள். நீங்களும் ஏதாவது ஒரு சில பாடல்கள் அதான் நீங்கள் பாடுங்க எங்களுக்காண்டி. நீங்கள் உங்களுடைய ஊர் எது? நான் வந்து வவுனியாவிலிருந்து. இப்போ என்ன பாடல் பாட போறாருன்னு பார்ப்போம். ஒரு சில வரிகள் பாடி காட்டுங்க எங்களுக்காக. வா மச்சான் என்ன சொல்லு சலாம் அலைக்கும், என் நண்பன் தாண்டா வந்து நிற்பான் எல்லாம் நாளைக்கும். சண்டை போட்டா மறந்துடும் ஒரே நொடியில, என் உயிர் போனாலும் பரவாயில்லடா ஃப்ரெண்டு மடியில. உலகத்தை மறந்துடலாம் ஃப்ரெண்டு கூட இருந்தா, உன் பேரான போமச்சான் புள்ள ஒன்று பிறந்தா. சாவு மட்டும் தாண்ட ஒன்று என்னையும் பிரிக்கும்,
நட்பு தான் ஓடி வரும் சுடுகாடு வரைக்கும். ஓ இப்போ எல்லாம் பாருங்க கானா சிங்கர்ஸ் வந்து இப்போ கொஞ்சம் குறைஞ்சிட்டு வராங்க. இந்தியாவில் தான் பார்த்துருக்குறேன். அந்த ஒரு கானாவில் ஒரு பாட்டுன்னு இருக்கு. என்ன பாட்டு? நல்ல ஒரு பிரபஞ்சமான ஒரு பாட்டு எங்களுக்கு பாடி காட்ட முடியுமா? ஒரு பாட்டுன்னு இருக்கு. ஒரு ஆள் படித்தார், டக்குன்னு ஞாபகம் வருது இல்லை இல்லை இப்போ ரீசெண்டாக படித்தாங்க. நல்ல ஒரு பாட்டு எனக்கு மைண்டில் நிற்கிறது, டக்குன்னு ஞாபகம் வரல. ஞாபகம் வரைக்கல உங்கள்கிட்ட வரேன். ஓகே, வேறு யார் எல்லாம்? நீங்கள் எல்லாம் பேரண்ட்ஸ். ஓகே, இப்போ நாங்கள் வந்து அடுத்தது வந்து ரேப் பாட வந்திருக்கிறார் ஒருத்தர். அங்கே வாங்க. ரைட், ஓகே. ரேப் வந்து பாட வந்திருக்கிறாரு. எங்கே? அப்படி வாங்க. பாருங்க, இப்போ இவங்க வந்து பாட வந்திருக்காங்க. இவங்க வந்து குடும்பம் வந்து சப்போர்ட் பண்ண வந்திருக்கிறாங்க. வணக்கம், நீங்கள் எந்த ஊரிலிருந்து வந்திருக்கிறீங்க? வணக்கம், நான் வவுனியாவிலேருந்து வந்திருக்கேன். சரி, எங்களுக்காக ஒரு சில பாடல்கள் பாடி காட்டுங்க. ஒரு பாடல் வரிகள் பாடி காட்டுங்க. ஓகே. ஆதித்தன் கரிகாலன் கசட தவறுகிற வல்ல கலைஞனுக்கு கவிதை பிறந்து உனக்கும் எனக்கும் இடையில் இருக்கு மருந்து மாத்திரம் அது உயர்ந்து உல்லாசமாயிரம் உள்ளெண்ணம் கோபுரம் தள்ளாட்டு மூணு உடம்பு வான் வெளியில காகிதனா சிந்தனையில சிறகடிக்கிற விண்வெளியில பறந்து பல கண்க வச்சுகள் கால் கொலுசுகள் தேடுத்து வழி நடந்து சென்று சிரிக்கிற பெண்கள் என்னை சிந்தையில் சிறை வைக்கிறாள். சிறநகை புரிந்தவர் சிறுவனை சிலுவையில் ஏற்றினால் குடித்த பிறகு குருதிகள் இந்த குதிரை படைகள் ஓட்டம் என் குவளி நிறைக்க குமரி கரங்கள் தேடுத்து களியாட்டம். இது படைத்தவனுக்கு பாமரனுக்கு பேத போக்கும் காரணம். நான் உரைக்கும் வார்த்தை உண்மை என்று உறக்க சொல்லு கானம். ஓ, ரொம்ப சந்தோஷம். என்ன சொன்ன ரேப்புக்கு இப்படிதான் பின்னணியில் வந்து பேக்ரவுண்டில் கண்ணாடி எல்லாம் போட்டு பாடுறாங்க. முதல் தரமாக சீத்தமிழ் பாடல் நிகழ்ச்சிக்கு வந்திருக்கிறீங்களா? சரிகமபா நிகழ்ச்சிக்கு? முதல் தடவை தான். ஓகே, வாழ்த்துக்கள். உங்களுடைய பாடல் வெற்றி பெறணும், நீங்களும் செலக்ட் ஆகணும் என்று சொல்லி வாழ்த்துறேன். வேறு யாராவது? அடுத்தது ஒரு தங்கச்சி இருக்கிறாங்க. வணக்கம், எந்த மாவட்டத்திலேருந்து வந்திருக்கிறீங்க அம்மா? இலங்கையில் நீங்கள் எந்த மாவட்டம்? வணக்கம்ண்ணா, நான் நுவரெலியா மாவட்டத்தில். அப்படியே எங்கப்பா மலையக குயில், அடுத்த குயில். ஓகே தங்கச்சி, ஒரு சில பாடல் வரிகளை எங்களுக்காக பாடி காட்டுங்க. எப்படிங்க? பாடுங்க. ஓ, என்ன அவ்வளவுதானே? வேற ஏதாவது பாடல்? நல்லா படிச்சாங்க, அதனால. ரொம்ப நன்றி அம்மா. மலையகத்தில் இருந்து, அதாவது இப்போ நாங்கள் நிற்கிற இடத்துலேருந்து அன்னளவா ஒரு 450 கிலோமீட்டருக்கு மேலே வரும். என்ன தூரம் உங்களோட ஊர்? 11 மணித்தியாலங்கள் பயணம் செய்து யாழ்ப்பாணத்துக்கு வந்திருக்கிறாங்க சீத்தமிழ் சரிகமப்பா நிகழ்ச்சியில் பாடுவதற்காக. ரொம்ப சந்தோஷம் உங்களை சந்திச்சது. வெற்றி பெறணும் என்று வாழ்த்துறேன். 18 வயசுக்கு மேலே நான் உங்களுக்கு சின்ன பிள்ளை மாதிரி இருக்காங்க. ஓகே, அப்படியே வாங்க. 6 ஆமத்துங்க. ஓகே, அப்படி நாங்கள் ஒவ்வொருவருடைய வந்து உரையாடி கொண்டிருக்கிறோம். வணக்கம். வணக்கம். இருங்கம்மா. நீங்கள் எந்த ஊரில் இருந்து வந்திருக்கிறீங்கம்மா? நாங்கள் புதுக்குடி இனிய வாழ்வில்லத்துல இருந்து வந்திருக்கோம். ஓகே, நீங்கள் எந்த ஊரம்மா? அங்கதான். ஓகே. இப்போ இவங்கள்ட்ட வந்து நாங்கள் அந்த பாடல் வரி, ஒரு சில வரிகளை வந்து கேட்க போகிறோம். ஒரு சில பாடல் வரி எனக்காக பாடப்படுவேன். நானும் யூடியூப் தளம் செய்கிறேன். இங்கே வந்திருக்கிறீங்க. ஸோ எல்லோரையும் பார்ப்பதற்காக, உங்களுடைய கதைகளை கேட்பதற்காக வந்திருக்கிறேன். சீத்தமிழ் நிகழ்ச்சியில் முதல் முறையாக பாடுறீங்களாம்மா? பாட போகிறீங்களா? அதாவது இந்த குரல் தேர்வில் இதுவரைக்கும் நான் எந்த குரல் தேர்வுக்குமே போனதில்லை. நான் ஹாஸ்டல்லையே படிச்சினாங்க. இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் வெளியில் வந்திருக்கோம். இது ஒரு சின்ன முயற்சி, அவ்வளவுதான். சரி, எனக்கு ஒரு சில வரிகளை பாடி காட்டுங்க. இதான். இந்த காற்றின் நாவலில் மலரிதழ்கள் விரிந்திடுமா, இந்த தேவ வினாடியில் மனறைகள் திறந்திடுமா, ஒரு சிறு வலி இருந்ததுவே இதயத்திலே உனதிரு வெளி தடவியதால் அமிழ்ந்து விட்டேன் மயக்கத்திலே, உனதலைகள் என்னை அடிக்க கரை சேர்வதும் கனாவில் நிகழ்ந்திட, அனல் மேலே பனித்துளி அலை பாயும் ஒரு கிளி, மரம் தேடும் மழை துளி, இவைதானே இவளினி. தேங்க்யூ.
ரொம்ப நன்றி. இலங்கையில் புதுக்குடியிருப்பு என்கின்ற ஊர் கிட்டத்தட்ட இப்போ நாங்கள் நிற்கிற இடத்துல இருந்து ஒரு 4 மணித்தியாலும் 3 மணித்தியாலும் 2 மணித்தியாலும் 2.5 மணித்தியாலும் பஸ்ஸில் பயணிச்சு அங்கே இருந்து வந்திருக்கிறாங்க. ஸோ இன்னொரு தங்கச்சி நீங்கள் பாடுவீங்களாம்மா? ஒரு சில பாடல் வரிகள் பாடி காட்டுங்கம்மா. உன்னுடைய கோலம் காண கோயில் நீங்கும் சாமியே, மண்ணளந்த பாதம் காண சோலையாகும் பூமியே, பாரதியும் சாயலை பாட்டாக மாற்றுவான், தேவதை நிதானென வாயாறு போற்றுவான். கண்ணம்மா கண்ணம்மா என்னம்மா வெட்கம் மெட்டி தள்ளுதம்மா, கண்ணம்மா கண்ணம்மா அழகு பூந்திலை, என்னுள்ளே என்னுள்ளே பொலியும் தேன்மலை. ரொம்ப அழகாக பாடினீங்க. உங்களோட பேர் என்னம்மா? கிருத்திகா. கிருத்திகா, இந்த பாடல் தெரிவு நிகழ்ச்சியில் நீங்களும் பங்கு பெற்று அடுத்த கட்டங்களுக்கு போகணும் மட்டும் நான் வாழ்த்திக் கொள்கிறேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. பாருங்கள், இவர்களை எல்லாம் சந்தித்து அந்த பாடலை கேட்பதற்கு மகிழ்ச்சி. நீங்கள் அப்படியே கூட வந்திருக்கிறீங்க, இந்த பாதுகாப்பு ரொம்ப சந்தோஷம். அப்படியே இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய பேர் இருக்கிறாங்க. தொடர்ந்து நாங்கள் உரையாடி கொண்டு இருக்கின்றோம். வணக்கம் தம்பி, என்னென்ன இலக்கங்கள் உங்களோட பேர் விவரங்கள் எல்லாம் கேட்க டெலிஃபோன் நம்பர் ஒன்றுமே போடல தானே? அப்போ பிரச்சனை இல்லை, எடுக்கலாம். தனித்திறமைகள் நிகழ்ச்சி பாட்டு போட்டிகளில் கலந்து கொண்டதுண்டா? இசை கற்றதுண்டா? இசை ஆசிரியர் தொடர்பு வேண்டியிருக்கா? ஏதேனும் இசைக்கருவி வாசிக்க தெரியுமா? பிடித்த பாடல், பிடித்த பாடகர், நடிகை, பொழுதுபோக்கு, பிடித்த நடிகர் என்ன? சரிகமபாவில் உங்களுக்கு பிடித்த போட்டியாளர் யார்? ஓ, இந்திரஜித்தா. மறக்க முடியாத நிகழ்வுகள். இந்த நிகழ்ச்சியில் நீங்கள் கலந்து கொள்வதற்கு காரணம் என்ன? வந்தது அப்படி எப்படின்னு சொல்லி பெரிய ஒரு ஃபோம். சரி, இதில் வந்து டெலிஃபோன் நம்பர் எழுதலாம், தமிழ் எழுதலாம். பிறந்த வயது, பாலினம், திருமண நிலை, விலாசம், கைபேசி எண், கல்வித் தகுதி, வேலை, தந்தையின் பேர், கணவன் மனைவியின் பேர், வேலை, தெரிந்த மொழிகள், சமூக உறவு கணக்கு. ஓகே, இப்போ வந்து அந்த சீத்தமிழ் சரிகமபா குரல் தெரியக்கூடிய அந்த அது எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஓகே, பாருங்க, எல்லோருமே வந்து ரொம்ப ஆர்வமாக படிவங்களை நிரப்பிக் கொண்டிருக்கிற காட்சியை பார்த்து கொண்டிருக்கிறோம். வணக்கம், இதில் வந்து ஒரு அண்ணா இருக்கிறாரு. வணக்கம். வணக்கம். நீங்கள் அப்பா மகளை வந்து கூட்டிகிட்டு வந்து கில்மிஷாண்ட் அப்பாண்ட வந்து அந்த முகசாயல் முகளில் இருக்கிறது. எந்த மாவட்டத்திலேருந்து வாரீங்க? நாங்கள் வெள்ளவெட்டித்துறையிலேருந்து வரோம். அது யாழ்ப்பாணத்தில் இருக்கிற ஊர் தான். வெள்ளவெட்டித்துறையிலிருந்து வந்திருக்கிறாரு. மகள் முதல் முறையாக பங்கு பெற்றாங்களா? இல்லை, போன முறையும் வந்து ஆடிஷனுக்கு வந்திருக்கா. ஆடிஷனில் வந்து பங்கு பெற்றிருக்கிறா. அப்போ அதனால் இந்த முறையும் வந்திருக்கா. மகள் சொல்லுங்கம்மா, உங்களோட பேர் என்ன? என் பேர் உதயகுமார் பிரித்திகா. ஓகே, எங்களுக்காக ஒரு சில பாடல் வரிகளை பாடி காட்ட முடியுமா? மாம உதடுப்பட்டு நாது தரு குழலு நானா மாறக்கூடாதா, நாளும் தவமிருந்து நானும் கேட்டவரும் கூடு காணும் வாராதா, மாமன் காதிலேராதா, நிலா காயு நேரோ நெஞ்சுக்குள்ள பாரோ, மேலும் மேலும் ஏறும் இந்த நேரம் தான், இந்த நேரம் தான். ஒத்தையில அத்த மக உன்ன நினைச்சு ரசிச்ச மக, கண்டிரண்டும் மூடலை கால நேரம் கூடலையே, ஒரு சனம் தூங்கிடுச்சு பூத காத்தோ அடிச்சிடுச்சு, பாவி மனம் தூங்கலை அது ஏனோ புரியலையே. ரொம்ப சந்தோஷம். உங்களோட பேர் என்னம்மா? உதயகுமார் பிரித்திகா. 18 வயசுக்கு மேலே ஆகிட்டு தான் என்ன சின்ன பிள்ளையாக இருக்கிறாங்க. பட் 18 வயசுக்கு மேலே ஆகிட்டு அவங்களுக்கு அருமையாக பாடியிருக்கிறாங்க. ரொம்ப சந்தோஷம். யாழ்ப்பாணத்துலேருந்து அன்னளவா இவங்க ஊர் வந்து ஒரு 32 கிலோமீட்டர் வரும். அங்கேருந்து வாகனத்தில் வந்துருக்காங்க. ரொம்ப சந்தோஷம். மேலதிகமாக இன்னும் பல பேரோட வந்து காட்சி பண்ணிக்கிறோம். வணக்கம். என்ன எங்களை பார்த்தோன்னே வந்து வைக்கப்படுறீங்க? இப்படி என்ன பாட போகிறீங்க? அப்படி இல்லை. ஓகே, இந்த குரல் தேர்வில் பாட போகிறீங்க. நிறைய பேர் வந்திருக்காங்க. என்ன உணர்வு வருகிறது?
போன வருஷம் ஆடிஷனை கொஞ்சம் நான் மிஸ் பண்ணிட்டேன். இந்த வருஷம் தான் வந்திருக்கிறேன். முல்லைத்தீவு மாவட்டத்திலேருந்து வந்திருக்கிறேன். இவங்க இலங்கையில் முல்லைத்தீவு மாவட்டம். இவங்களும் வந்து பஸ்ஸில் பயணம் செய்கிறதுக்கு ஒரு 2.5 மணித்தியாலம். இனி இங்கே திருப்பி 2.5 மணித்தியாலம் பயணம் செய்து ஊருக்கு போகணும். அவ்வளோ தூரம் பயணித்து வந்திருக்கிறீங்க. எங்களுக்காக ஒரு சில பாடல் வரிகளை பாடி காட்ட முடியுமா? ஒரு சில வரிகள். ஒரு தல காதல தந்த இந்த தருதல மனசுக்குள் வந்த ஒரு தல காதல தந்த இந்த தருதல மனசுக்குள் வந்த காதலிக்க கைடு இல்ல சொல்லித்தர வாவாத்தி சேர்த்து வச்ச ஆசையெல்லாம் அள்ளித்தர வாவாத்தி ஏ உசுர உசுரா தாரன் கை மாத்தி அடையாத்தி இது என்ன ஃபீலு உன்னால நான் ஃபெயிலு பிடிக்காம ஓட்டுன ரீலு இனிமே நான் ஆளு அடையாத்தி இது என்ன ஃபீலு உன்னால நான் ஃபெயிலு பிடிக்காம ஓட்டுன ரீலு இனிமே நான் ஆளு ஒரு தல காதல தந்த இந்த தருதல மனசுக்குள் வந்த ஒரு தல காதல தந்த இந்த தருதல மனசுக்குள் வந்த. ரொம்ப நன்றி, சந்தோஷம். இந்த குரல் தேர்வில் நீங்களும் பங்கு வச்சு அடுத்தடுத்த கட்டங்களுக்கு போகணும்னு சொல்லி வாழ்த்துறேன். வீடியோவில் நிமிஷம் ஓடுது தான் உங்களை சந்திச்சது சந்தோஷம். ஓகே, வேறு அண்ணா தொடர்ந்தும் இன்றைய குரல் தேர்வில் நிறைய பேர் வந்திருக்கிறாங்க, நிறைய இடங்கள்ல இருந்து வந்திருக்கிறாங்க. வணக்கம் தங்கச்சியாக்கள். வணக்கம் தங்கச்சி. வணக்கம் வணக்கம் வணக்கம். கடுமையான ஒரு பயிற்சியில் இருக்கிறீங்க. காது கிளி எல்லாம் பாடலை போட்டு கேட்டு வந்துருக்கிறீங்க. இலங்கையில் எந்த மாவட்டத்திலேருந்து வந்திருக்கிறீங்க? யாழ்ப்பாணம். நீங்கள் தங்கச்சி? நீங்கள் பாடவே வரலையா? பரவாயில்ல. நீங்கள்? யாழ்ப்பாணம். ஸோ எல்லாரும் யாழ்ப்பாணமா? கிளிநொச்சியிலேருந்துலாம் வந்திருக்கிறாங்க. அதாவது இலங்கை கிளிநொச்சி மாவட்டம். ஒரு 2 மணித்தியால 1.5 மணித்தியால 1.25 மணித்தியால பஸ் பயணம். சரி, வணக்கம். உங்களோட பேரை சொல்லிட்டு ஒரு சில வரிகளை எனக்காக பாடி காட்ட முடியும்? பயப்படாங்க, சொல்லுங்க, பேரை சொல்லுங்க. ஒரு சில பாடல் வரி, அதாவது ஒரு சில வரியை பாடி காட்டுங்க. இப்போ நீ துவங்க போது ஃபோமெல்லாம் நிரப்பிட்டாங்க தங்கச்சி. அதோட இதை வந்து நம்ம இங்கே குத்தணும். ரெடியாக இருக்கிறாங்க. அவங்களோட நம்பர் 57. இந்தாங்க, பல்லவி மட்டும் படிச்சுக்காரு. இதயத்தை ஏதோ ஒன்று இழுக்குது கொஞ்சம் என்று, இதுவரை இது போலே நானும் இல்லையே, கடலலை போலே வந்து கரைகளை அள்ளும் ஒன்று, முழுகிட மனதும் பின்வாங்கவில்லையே. என் பேர் ஹரிகிருஷ்ணி, யாழ் மாவட்டம் தான். சிறப்பாக படிங்க. யாழ்ப்பாணம். கல்யாண தேனிலா காய்ச்சாத பால் நிலா நீதானே வானிலா என்னோடு வானிலா தேயாத வெண்ணிலா உன் காதல் கண்ணிலா ஆகாயம் மண்ணிலா கல்யாண தேனிலா காய்ச்சாத பாலிலா என்னோடு வானிலா. அருமையாக படிச்சுக்கிறேன் கட்சி. ரொம்ப சந்தோஷம். அண்ணா படிக்கிறேன் அவ்வளவு படிக்கிறேன். நான் ஓரளவு படிக்கிறேன் தங்கச்சி. சரி, இன்னொரு தங்கச்சி அருகில் இருக்கிறாங்க. வணக்கம். உங்களுடைய மாவட்டத்தை சொல்லி ஒரு சில வரிகள், இந்த பல்லவி சரணம் அப்படின்லாம் சொல்லுவாங்களே, அப்படி அதில் ஏதாவது? வணக்கம், கிளிநொச்சி மாவட்டம். தாயழுதாளே நீ வர, நீ அழுதாயே தாய் வர, தேய்பிறை காணும் வெண்ணிலா தேவதே உண்டோ எண்ணிலா, உன்னை நான் இந்த நெஞ்சில் வாங்கிட மெத்தை போல் உன்னை மெல்ல தாங்கிட விழி மூடாதோ சின்ன தாயவள் தந்தராசாவே முள்ளில் தோன்றிய சின்ன ரோசாவே. சூப்பர் தங்கச்சி, சிறப்பாக பாடினீங்க. உண்மையில நல்ல 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 திறமைகள். இன்னொரு தங்கச்சி அருகில் இருக்கிறாங்க. தங்கச்சி பயப்படாதீங்க.
சிறப்பாக பாடுங்க. மாலையில் யாரோ மனதோடு பேச மார்கழி வாடை மெதுவாக வீச தேகம் போத்ததே மோகம் வந்ததோ மோகம் வந்ததும் மௌனம் வந்ததோ நெஞ்சமே பாட்டெழுது அதில் நாயகன் பேரெழுது மாலையில் யாரோ மனதோடு பேச மார்கழி வாடை மெதுவாக வீச. நல்ல ஒரு குரல் வளம் ஒன்று இருக்குது. நல்லா படிச்சிங்கம்மா, வாழ்த்துக்கள். தொடர்ந்து நீங்கள் குரல் தேர்வில் தேர்வு செய்யணும் என்று வாழ்த்துறேன். முதல்ல இந்த இப்படியான போட்டிக்கு வாரது ஒரு பெரிய ஒரு விஷயம், அதே ஒரு வெற்றி தான். ஸோ இங்கே செலக்ட் ஆகலையான்னு நினச்சி துவண்டு போகாமல் தொடர்ந்து முன்னோருங்க. இலங்கையில் நீங்கள் எந்தெந்த மாவட்டத்தில் இருந்து வந்திருக்கிறீங்கன்னு முதல்ல கேட்போம். வணக்கம், உங்களுடைய பெயர்? என் பேர் சங்கீர்த்தன். எந்த மாவட்டத்தில் இருந்து இலங்கை? யாழ்ப்பாணம். யாழ்ப்பாணம். உங்களுடைய பேர்? சபராஜா, மன்னார் மாவட்டத்தில் இருந்து. மன்னார் மாவட்டமும் 2.5 மணித்தியால பஸ் பயணம் என்ன அங்கே இருந்து வந்துக்கிறீங்க. நீங்கள்? முல்லைத்தீவு. முல்லைத்தீவு 2.5 மணித்தியால பஸ் பயணம். தம்பி? 2.5 மணித்தியாலம் அங்கேருந்து வந்துருக்கீங்க. ஃப்ரெண்ட்ஸாக வந்துருக்கீங்க, நண்பர்களா? தம்பி? என் பேர் வசந்த் கோஃபை, நான் ஜெஃபா டிஸ்ட்ரிக்ட். யாழ்ப்பாணம். நீங்கள் இந்த இடம் தான். ஸோ இவர்கள் எல்லோருமே வந்து இப்போ ஒரு சில வரிகளை வந்து எங்களுக்காக வந்து பாட போகிறாங்க. தம்பி பாட போகிறீங்க. லேப்டாப் அடிக்குதா? ஒரு சில வரிகளை பாடி காட்டுங்க எனக்காக. வெண்ணிலவை பூவாய் வைப்பேனே, வானவில்லை உடையாய் தைப்பேனே, உனக்காக ஏதும் செய்வேன், நீ எனக்கென செய்வாயோ. இந்த ஒரு ஜென்மம் போதாது, 7 ஜென்மம் கிடைத்தும் தீராது. அந்த தெய்வம் உன்னை காக்க தினம் தொழுவேன் தவறாது. என்ன நான் கேட்பேன் தெரியாதா, என்னமோ மனம் புரியாதா. அடராமா இவன் பாடு, இந்த பெண்மை அறியாதா. எப்படி பாடுறாரப்பா! ரொம்ப ஆல்பம் சாங் தான் செய்கிறீங்களா? நல்லா பாடுறீங்க. வாழ்த்துக்கள். அடுத்த இடத்துக்கு போகணும். சந்தோஷம். நல்லா படித்தேன். ஸோ அடுத்தது எங்களுடைய ஆண் சிங்கங்கள் உங்களோட பேரை சொல்லிட்டு ஒரு சில பாடல் வரிகளை எங்களுக்காக படித்துக்காங்க. சபராஜா என்னுடைய பேர். நான் மன்னார்லேருந்து வரேன். கண்ணுக்கொரு வண்ண கிளி, காதுக்கொரு காண குயில், நெஞ்சுக்கொரு வஞ்சி கொடி நீதானம்மா. கண்ணுக்கொரு வண்ண கிளி, காதுக்கொரு காண குயில், நெஞ்சுக்கொரு வஞ்சி கொடி நீதானம்மா. தத்தி தவளும் தங்கச்சிமிழே, பொங்கி பெருகும் சங்கத்தமிழே, நித்தம்பர் நட்சத்திரம், யாரோடு இங்கு எனக்கென்ன பேச்சு, நீதானே கண்ணே நான் வாங்கும் மூச்சு, வாழ்ந்தாக வேண்டும் வா வா கண்ணே, ரசாத்தி ஒன்ன காணாத நெஞ்சு காத்தாடி போலாடுது. இசைஞானி இளையராஜாவினுடைய பாடல் என்ன காப்பிரைட் கேட்க போறாரு, என்ன கிளைம் கேட்க போறாரு. ரொம்ப நன்றி, உங்களை சந்திச்சது சந்தோஷம். அப்படியே இல்லை ஒருத்தர் இருந்தார், ஆளை காணல, ப்ராக்டிஸ் பண்ண போயிட்டாரு நினைக்கிறேன். வணக்கம், உங்களோட பேரை சொல்லி ஒரு சில பாடல் வரிகளை பாடியிருக்காங்க. என் பேர் தவ ஸ்டீவன். முல்லைத்தீவு. முல்லைத்தீவு மாவட்டம் சொல்லிட்டீங்க. ஒரு சில வரிகள். வருது இல்லையா? வெறும் பாருங்க. ஓகே. அன்று காதல் பண்ணியது, உந்தன் கண்ணம் கிள்ளியது, அடி போதும் நிறம் மாறாமல் உன் நெஞ்சில் நிற்கிறது. அந்த பட்டு சேலைகளும் நகை நட்டு பாத்திரமும், ஒன்று கேட்டேனே சண்டை போட்டேனே அது கண்ணில் நிற்கிறது. ஜாதி மல்லிப்பூ தங்க வெண்ணிலா
ஆசை தீரவே பேசலாம் முதல் நாள் இரவு. ஒரு லவ் சாங் தான், நல்லா படிச்சீங்க, வாழ்த்துக்கள் தம்பி. வணக்கம். என்ன கிட்ட வேற அவர் பாட போகிறாரு. பாடுறதுக்கு முதல் வந்து கொஞ்சம் தண்ணியை குடிச்சிட்டு இப்போ பாருங்கள் எப்படி பாட போகிறாருன்னு. உங்களோட பேரை சொல்லுங்கள். என் பேர் வசந்த் காஃப்ரி, எஃப்னா டிஸ்ட்ரிக்ட். நல்ல ஒரு சூப்பரான ஒரு பாடல் ஒன்று எங்களுக்காக பாடிக்காருங்க. ஸோ இவரெல்லாம் வந்து இப்போ சி தமிழ் சரிகமப்பா நிகழ்ச்சி குரல் தேர்வுக்கு முதல் எங்களுக்கு பாடி காட்ட போகிறேன். துன்பம். ஒரு சில வரிகளை. ஓகே. முதன்முறை கிள்ளி பார்த்தேன் நான், முதன்முறை கண்ணில் வேத்தேன், எந்தன் தாயின் கர்ப்பம் தாண்டி மறுமுறை உயிர் கொண்டேன், உன்னால் இருமுறை உயிர் கொண்டேன், முதன்முறை கிள்ளி பார்த்தேன் நான், முதன்முறை கண்ணில் வேத்தேன், எந்தன் தாயின் கர்வம் தாண்டி மறுமுறை உயிர் கொண்டேன், உன்னா இருமுறை உயிர் கொண்டேன். அடுத்த வரி இருக்காடுங்க. அந்த ஹை பீச்சில் ஒன்று வரும் இல்லை. பாதையின் தூரம் நான் ஒரு பாரம், என்னை உன் எல்லை வரை கொண்டு செல்வாயா, உடலுக்குள் இருக்கும் உயிர் ஒரு சுமையாய், பெண்ணே உன்னை நானும் விட்டு சொல்வேனா, தந்தை தந்த உயிர் தந்தேன், தாய் தந்த உடல் தந்தேன், உறவுகள் எல்லாம் வந்து உன்னிடம் கொண்டேன், முத்தத்தையும் ஏன் கொடுத்தாய், ஆனால் முத்தத்தை கோனால் கொடுத்தாய். உண்மையிலே அழகாக பாடுறீங்க, வாழ்த்துக்கள். சுற்றி இருக்கிறவங்களே கை தட்டுறாங்க. ஸோ அப்படியே வாங்க, நாங்கள் அப்படியே போவோம். தொடர்ந்து அப்படியே தொடர்ச்சியாக வந்திருக்கிறவர்களோடு உரையாடி கொண்டு. என்ன நீங்கள் ஒரு பாடி காட்டலே பிறகு பாடுறீங்களா? சரி, ஒரு சில வரிகள். சரி, ஓகே. வணக்கம். உங்களை எனக்கு தெரியும், போன வருஷம் சந்திச்ச மாதிரி எனக்கு ஞாபகம். போன வருஷம் இதே ஆடிஷனுக்கு வந்திருந்தீங்களா? இதே ஆடிஷனில் வேறொரு இதுக்கு வந்து சக்தி கிரவுண்ட். ஓகே, உங்களுடைய பேர் எந்த மாவட்டம்? இலங்கையில் எந்த மாவட்டம்? நீங்கள் சார்ல்ஸ் வவுனியா. வவுனியா மாவட்டம். 3.5 மணித்தியால பயணம் பஸ்ஸில் அங்கே இருந்து வந்திருக்கிறாரு. ஒரு சில வரிகள் பாடி காட்ட முடியுமா எனக்கு? பரவாயில்ல, ஒரு சில வரிகள். மேகம் திறந்து கொண்டு மண்ணில் இறங்கி வந்து மார்புக்குள் ஒளிந்து கொள்ள வரவா, மார்பில் ஒளிந்து கொண்டால் மாறன் அம்பு வரும், கூந்தலில் ஒளிந்து கொள்ள வரவா, என் கூந்தல் தேவன் தூங்கும் பள்ளி அறையா, மலர் சூடும் வயதில் என்னை மறந்து போனதுதான் முறையான், நினைக்காத நேரம் இல்லை காதல் ரதியே, உன் பேரை சொன்னால் போதும் நின்று வழிவிடும் காதல் நதியே, உன் சுவாசம் என் மூச்சில், உன் வார்த்தை என் பேச்சில், 5-6 நூற்றாண்டு வாழ்வோம் எந்தன் வாழ்வேவா, மலர்களே மலர்களே இது என்ன கனவா, மலைகளே மலைகளே இது என நினைவா, உருகியதே எனது உள்ளம், பெருகியதே வெடி வெள்ளம், விண்ணோடும் நீதான் மண்ணோடும் நீதான் நம்மோடும் நீதான் வா.
சங்கீதம் படிச்சீங்களா? ரொம்ப அழகாக வந்து படிச்சிருந்தீங்க, ரொம்ப சந்தோஷம். பல வருஷமா இசை குழுவில் பாடுறீங்க போல இருக்கீங்க. இல்லை, நான் கீபோர்ட் பிளே நல்லா படிச்சீங்க, நல்லா படிச்சீங்க. வாழ்த்துக்கள். ஒரு தங்கச்சி இருக்கிறாங்க, அவங்க வேற ரொம்ப அழகான ஒரு தங்கச்சி வேற. இவங்க எப்படி அழகானவங்க பாடுவாங்களா அப்படின்னு சொல்லி ஒரு செக் நான் சும்மா பகடிக்கு சொன்னேன். வணக்கம் தங்கச்சி, நீங்கள் எந்த மாவட்டத்திலேருந்து வந்திருக்கீங்க? மாத்தளை. ஓ, மாத்தளை. எத்தனை மணித்தியாலம் பயணம் செய்தீங்க? யாழ்ப்பாணம். 6 மணித்தியாலம் பேருந்துல பயணம் செய்து மாத்தளை மாவட்டத்திலிருந்து வந்திருக்கிறாங்க. தங்கச்சி சொல்லுங்க, உங்களோட அழகிய குரல்ல எங்களுக்காக ஒரு பல்லவி மட்டும் படிச்சு காட்டுங்க. நாடகமாடிய பாடகன் நீ சொல்ல நான் மெல்ல மாறினேன், நன்றி வாய்விட்டு கூறினேன். தேரழகும் சின்ன பேரழகும் உன்னை சேராதா, உடன் பாராதா. மானழகும் கெண்டை மீனழகும் கண்கள் காட்டாதா, இசை கோட்டாதா. பாலாடை இவன் மேலாட வண்ண நூலாடை நீயாகும். மலை கோயில் வாசலில் கார்த்திகை தீபம் மின்னுதே, விளக்கேற்றும் வேளையில் ஆனந்த கானம் சொல்லுதே. ரொம்ப அழகா படிச்சிருந்தாங்க. உண்மையில நல்லா படிக்கிறீங்க. வாழ்த்துக்கள் தங்கச்சி. தொடர்ந்தும் நீங்க பயணப்படணும், தொடர்ந்தும் சங்கீதத்தை கைவிடாதீங்க. வாழ்த்துக்கள். என்ன பதுளை என்பது இதுல இருந்து நீண்ட தூரம், மாத்தளை என்பது நீண்ட தூரம். சீட் கூட இல்லாம பஸ்ல வந்து பாருங்க, பயண இருக்க இல்லாம அவங்க அப்படின்னா இன்னொரு பாடல் கொஞ்சம் பேசிட வேணாம், உன் கண்ணே பேசுதடா. கொஞ்சமாக பார்த்தா மலைச்சாரல் வீசுதடா. நான் இன்னா நடந்தா கண்ணு உன் முகமே கேட்குதடா. அட தொலைவில் இருந்தாதானு பெருங்காதல் கூடுதடா. தூரமே தூரமாய் போகும் நேரம். ஸோ அருமையாக படிச்சிருந்தாங்க. ஸோ ரொம்ப வாழ்த்துக்கள் தங்கச்சி, நல்லா வாங்க. ஓகே, அப்படியே நாங்கள் உரையாடி கொண்டிருக்க அதே நேரத்தில் இன்னொரு தங்கச்சி இருக்கிறாங்க. தங்கச்சி வணக்கம். நீங்கள் இலங்கையில் எந்த மாவட்டத்திலிருந்து வந்திருக்கீங்க? மன்னார் மாவட்டம். 2.5 மணித்தியால பேருந்து பயணம். எப்படி இருக்கு இந்த உணர்வு? சீத்தமிழ் குரல் தேர்வு போட்டியில் வந்திருக்கிற உணர்வு எப்படி இருக்கு? போன முறை வந்திருக்கிறேன். ஸோ ஒரு நம்பிக்கை இருக்கு, பட் முடிஞ்ச வரைக்கும் முயற்சிப்போம், அவ்வளவுதான். உங்கள் குரல்ல ஒரு பல்லவி ஒன்று படிச்சு காட்டுங்க எங்களுக்கு. இந்தாங்க. முன்னும் பின்னும் தொட முத்திரைகளிட மேனி மெல்ல துடிக்கின்றது. முத்தமெனும் செய்தி புத்தகத்தில் ஒரு பாதீதல் படிக்கின்றது. உன்னை தேடி என்றும் முன் வாசலுக்கு வரும் நீல ஆகாயம். இனிமேல் இங்கே என் கோன் பிறைக்க ஏக்கம் தேடிடோ. ராமவோர் வாரமாய் கண் மூடவில்லை, உன் ஞாபகமாய் கண் தூங்காமல் வாழும் நாட்களில் பூங்காற்றே நீ தூதுவிடு. அன்பே தென்று தீண்டிடாத தேகம் இது, என்னை நூலாடை போலே சூடும் நேரம் இது. ரொம்ப அழகா படிச்சிருந்தாங்க. ஓகே, அடுத்தது வேணா, நீங்க இலங்கையில் எந்த மாவட்டம்? உங்களுடைய பேர்? நான் கைதடி அண்ணா, என் பேர் ஜசிந்தன். யாழ்ப்பாணம் தான். இவங்க இந்த ஊர் தான். ஒரு சில வரிகள் பாடி காட்டுங்க எங்களுக்காக. பல்லவி மட்டும் படிச்சு காட்டுங்க. வெண்ணிலவே வெண்ணிலவே விண்ணை தாண்டி வருவாயா, விளையாட ஜோடி தேவை. வெண்ணிலவே வெண்ணிலவே விண்ணை தாண்டி வருவாயா, விளையாட ஜோடி தேவை. இந்த பூலோகத்தில் யாரும் பார்க்கும் முன்னே உன்னை அதிகாலை அனுப்பி வைப்பேன்.
வெண்ணிலவே வெண்ணிலவே விண்ணை தாண்டி வருவாயா விளையாட யோடித்தே. ரொம்ப நன்றி. தொடர்ச்சியாக பாடுங்க, வெற்றி பெற வாழ்த்துக்கள். அடுத்ததாக வணக்கம், நீங்கள் இலங்கையில் எந்த மாவட்டம்? என் பேர் ஜனார்தன், நான் வவுனியாவிலேருந்து வந்தேன். வவுனியா. 3.5 மணித்தியால பயணம், பேருந்தில் பயணம் செய்து வந்திருக்கிறீங்க. சீத்தமிழ் சரிகமபா நிகழ்ச்சி குரல் தேர்வு எப்படி இருக்கு இந்த இடம்? பரவாயில்ல. நாங்கள் இந்தியாவில் போய் 2 இடத்துல போய் பாடி பார்த்துருக்கேன். என்னால் தொடர்ந்து பயணிக்க முடியலை. இந்தியாவுக்கு போய் பாடியிருக்கிறாராம் இதே குரல் தேர்வில். பட் இப்போ வந்து பாட போகிறாரு. இந்த பாடுற நேரத்தில் வந்து அப்படியே திருப்பி காட்டுங்க, நடுவர்கள் வந்திருக்கிறாங்க, அப்படியே காட்டுங்க. இப்போ தான் நடுவர்கள் வந்து கொண்டிருக்கிறாங்க. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இருங்க வாங்க வாங்க, நடுவர்கள் வந்திருக்கிறாங்க. ஸோ நடுவர்கள் வந்ததுமே நான் நடுவர்களை உங்களுக்கு காட்டிட்டு அப்படியே நான் தொடர்றேன். ஸோ யாரெல்லாம் நடுவர்கள் இந்தியாவில் இருந்து வந்திருக்கிறாங்க இதில் பாருங்க. கில்மிஷா வந்திருக்கிறாங்க. அதோட போன வருடம் இந்தியாவில் இருந்து வந்த கில்மிஷாவோட சேர்ந்து பாடின ட்ரெண்டிங் போய் என்று சொல்லலாம். ஸோ அவரும் வந்திருக்கிறாரு. போன வருஷம் ஸ்ரீதமிழ் பாசரிக்கும் நிகழ்ச்சியில் சீனியர் போட்டியாளராகவும் இவர் பங்கு பெற்றிருந்தார். ஸ்ரீனிவாசன் சார் அவர்கள் இவரை கூப்பிட்டு திடீரென்று பாட வச்சாங்க. ஸோ வந்தவர்கள் இதில் பதிஞ்சிருக்கிறாங்க எல்லோருமே. ஸோ பதிஞ்ச ஆக்களை சரியாக அந்த டீட்டெயிலை எடுக்கிறாங்க. அந்த பெட்ஷை அதில் குத்தணும், அந்த பெட்ச் குத்தணும். ஓகே, உங்களோட ஆர்வம் தான் எங்களை மறுபடியும் ஸ்ரீலங்காவில் ஆடிஷன் பண்ணுறதுக்கான ஒரு நம்பிக்கை எங்களுக்கு கொடுத்துருக்கு. ஓகேவா? ஸோ நான் போன வாட்டி இங்கே ஸ்ரீலங்கா வரும்போது என் லைஃபே ஆக்சுவலாக டர்ன் ஓவர் ஆச்சு. இது கில்மிஷாவோட ஒரு வீடியோ போட்டிருந்தேன், அதை லைவ் நீங்கள் எல்லாரும் பார்த்துருப்பீங்க. ஸோ எனக்கும் இலங்கைக்கும் நிறைய பாண்டிங் இருக்குது. அதுக்கு முன்னாடி எனக்கு ஸ்ரீலங்கா ரொம்ப பிடிக்கும். ஸோ இங்கே ஆடிஷன் பண்ணி உங்கள் எல்லாரையும் மீட் பண்ணதில் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்கள் எல்லாருக்கும் நன்றி. அண்ட் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எனக்கு. ஸோ இன்னைக்கு ஃபர்ஸ்ட் லெவல் ஆடிஷன் நடக்க போகுது. ஓகேவா? இவர் தான் நம்மளோட ஷோவோட கண்டென்ட் டைரக்டர். அவர் பேர் பொன்மணி. ஸோ நம்ம ஷோவில் கண்டென்ட் டைரக்டராக இருக்காரு. சரிகமபா நீங்கள் பார்க்குற எல்லா கண்டஸ்டன்ஸும் பின்னாடி வச்சுக்கிற பேக் ஸ்டோரிஸ் எல்லாமே அவர் பண்ணது தான். சரியா? ஓகே, இன்னைக்கு ஒரு ஃபர்ஸ்ட் லெவல் ஆஃப் ஆடிஷன் நடக்க போகுது சரிகமபால. நீங்கள் இதுக்கு முன்னாடி நிறைய ஆடிஷன்ஸில் பாடி இருக்கலாம், இல்லை பாடாமல் இருக்கலாம், ஃப்ரெஷராக இருக்கலாம், இதான் என்னோட ஃபர்ஸ்ட் ஆடிஷன் அப்படின்னு சொல்கிறவங்களும் இருக்கலாம். இன்னைக்கு உங்களுக்கு அட்லீஸ்ட் எல்லா ஜானர் ஆஃப் சாங்ஸும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஓகேவா? ஒரு வெஸ்டர்ன், கிளாசிக்கல், ஃபோக், மெலடின்னு சொல்லி எல்லா ஜானர்லையும் ஒரு பாட்டு கேட்பாங்க. பட் ஆனால் இன்னைக்கு நடக்க போகிறது வாய்ஸ் வைஸ். உங்களோட குரல் தான் ஃபர்ஸ்ட் முக்கியம், உங்களோட ஃபீல் தான் ஃபர்ஸ்ட் முக்கியம். பட் ஆனால் எல்லா ஜானரும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும், எல்லா ஜானர்லையும் ஒரு பாட்டு. ஏன்னா இது ஒரு காம்படிஷன் ஷோ. ஒவ்வொரு வாரமும் ஒரு ரவுண்டு வைப்பாங்க. ஒரு வாரம் ஃபோக் ரவுண்ட் இருக்கும், ஒரு வாட்டி கிளாசிக்கல் சாங்ஸ் இருக்கும், மெலடி சாங்ஸ் ரவுண்ட் இருக்கும். ஸோ எல்லா ரவுண்டுக்கும் ஏற்ற மாதிரி உங்களால் பாட முடியுதா, உங்களுக்கு அதுக்கு இது இருக்கான்னு சொல்லி பார்த்து தான் இன்னைக்கு செலக்ட் பண்ண போகிறோம். சரியா? அதான் ட்ராவல் ஆக போறீங்க. மொத்தம் தமிழ்நாடு ஃபுல்லாக ஆடிஷன் பண்ணியிருக்கோம். ஸ்ரீலங்காவில், மலேசியாவில் ஆடிஷன் நடக்குது. 25,000 பேருக்கு மேலே ஆடிஷன் பண்ணியிருக்காங்க. பட் ஆனால் வரப்போகிறது என்னவோ 25 பேர் தான். அந்த 25 பேரை நீங்கள் மாறுறதுக்கு உங்களுக்கு அந்த ரொம்ப ஃபீல் பண்ணி நீங்கள் ரொம்ப ஒரு எந்தோட பாடணும். அப்புறம் ரொம்ப டீட்டெயிலிங்கோட பாடணும். அதெல்லாம் ரொம்ப முக்கியம். சரியா? ஆனால் பயப்படாமல் பாடுங்க. இங்கே எதுவுமே நடக்க போகிறது கிடையாது. நீங்கள் என்ன மியூசிக்கில் என்ன ஃபீல் பண்ணுறீங்களோ அதை டெலிவர் பண்ண போறீங்க. அவ்வளோதான். ஓகேவா? ரொம்ப பதட்டப்படாதீங்க, ரொம்ப ப்ரெஷர் எடுத்துக்காதீங்க ஆக்சுவலாக. சரியா? ஆல் தி பெஸ்ட். நல்லா பாடுங்க. எல்லா ஜானர்லேயும் ஒரு சாங் ப்ராக்டிஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? வேறு எதாவது சொல்லணுமாண்ணா? ஃபார்ம் எல்லாம் அடித்தல் திருத்தல் இல்லாமல் எழுதுங்க. அந்த ஃபார்ம் தான் உங்களோட ஐடென்டிட்டி. ஏன்னா இங்கிருந்து உங்கள் ஃபார்மை மட்டும் தான் நாங்கள் எடுத்துகிட்டு போக போகிறோம். அதில் ஃபோன் நம்பர், கான்டாக்ட் நம்பர் நீங்கள் எழுதுறீங்களா, கான்டாக்ட் நம்பர் அது 2 நம்பர் 3 நம்பர் இருந்தாலும் எழுதுங்க. ஏன்னா எல்லாமே உங்களுக்கு வாட்ஸ்அப் மூலயமா தான் வரப்போகுது. இங்கே நான் சொல்ல போகிற எல்லா மெசேஜஸுமே ஃபோன் மூலியமாவோ இல்லை வாட்ஸ்அப் மெசேஜ் மூலியமாவோ தான் உங்களுக்கு சொல்ல போகிறோம். சரியா? அதனால அந்த நம்பர் மட்டும் கரெக்டாக எழுதுங்க. ஃபார்மில் ஜென்யூனான பதில் மட்டும் எழுதுங்க. ஓகேவா? ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ ஸோ மச். ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் நம்பர் யாரு? நம்பர் 1 இருக்காங்க. ஓகே, இப்போ வந்துட்டு இருக்கிறவர் யாருன்னு சொல்லி பார்த்தா எங்களுடைய ட்ரெண்டிங் போய் அப்படின்னு சொல்லலாம். வணக்கம். உங்களை நாங்கள் திருகோணமலையில் சந்திக்க வந்திருக்கோம். எப்படியும் இன்றைக்கு முழு யூடியூபர்ஸும் உங்களை தான் தேடுவாங்க நினைக்கிறேன். திருகோணமலையிலே பாடல் பாடி டிக்டாக்
சமூக வலைத்தளம் ஊடாக பாடல் பாடி சி தமிழ் சரிகமபா நிகழ்ச்சியில் தெரிவு செய்யப்பட்டிருக்கிறாரு. தெரிவு செய்யப்பட்டு இந்த குரல் தேர்வுக்கு யாழ்ப்பாணம் வந்திருக்கிறாரு. அவரோட ஒரு சில சந்திப்பு. வணக்கம், எப்படிங்க? உங்களை பற்றி சொல்லுங்க. அவ்வளோதான். எப்படி இருக்கீங்க? வணக்கம், நல்லா இருக்கும். உங்களுடைய பேரை சொல்லுங்க எங்களுக்கு. என் பேர் ஹாரிஸ். நான் திருவண்ணாமலை முள்ளிப்பொத்தான் என்ற கிராமத்திலேருந்து வந்திருக்கேன். தற்போது ஆடிஷனுக்காக வந்திருக்கிறேன் நான். இப்போ உண்மையிலேயே நீங்கள் குரல் தேர்வுக்கு பங்கு பெற்றி செலக்ட் ஆகிட்டீங்களா? உண்மையாது இல்லை, ஒரு இதில் வலைத்தளத்தில் சோசியல் மீடியாவில் ஒரு டிக்டாக் ஒன்றில் இது போட்டு அந்த முறையில் தான் வந்திருக்கிறேன் இங்கே. உங்களை தெரிவு செய்துட்டார்கள் ஏற்கனவே? இல்லை, இன்னும் தெரிவு செய்யலை. ஆடிஷன் வந்திருக்கிறேன். ஆடிஷனில் தான் பார்த்துட்டேன். தெரிவு செய்யப்பட்டதுன்னு சொல்லி ஒரு கதை வந்தது. தெரிவு செய்யப்பட்டதுன்னு இப்படி தான் தெரிவு செய்யப்பட்டாலும் ஆடிஷன் ஒன்று இருக்குது தானே. அப்படியா? அதில் வரதான். சரி, யாழ்ப்பாணம் வந்திருக்கிறீங்க. ஒரு சில வரிகள் உங்கள் குரல் பாடி காட்டுங்க. சில இருக்கு. சில வரிகள் அதாவது நம்ம 2 நவம்பர் அந்த பாட்டு. பூமியில் நான் பிறந்த ஜாதகம் மாறுது, என் விதி மேடை கட்டி நாடகம் ஆடுது. வஞ்சியே உன் மனம் என்னிடம் ஏன் வந்தது, வந்ததால் இத்தனை துன்பமும் வாய்ந்தது. வேதனை சோதனை யாரிடம் நான் சொல்வது, என் மனம் இன்றுதான் அம்பலம் ஆகுது. நீயும் என் துக்கத்திலே நில்லு மறுபக்கத்திலே, நேரம் ஒரு காலம் வரக்கூடும், அன்று ஒன்றாகலா காண கருங்குயிலே. காதல் ஓர் பாவமடி, ஆசை உண்டானது, அதில் வீடு 2ஆனது. ரொம்ப சந்தோஷம். உங்களுடைய இசை பயணம் தொடர்ந்தும் நடக்கணும் அப்படி என்று சொல்லி ஆசைப்படுறேன். ஸோ இவரை வந்து ஒரு தனி இன்டர்வியூ வந்து இப்போ எடுக்க போகிறேன். ஒரு 8 நிமிஷ காணொலி வந்து எனக்கு தாங்க. ஏன்னா உங்களை பிடிக்கல அதை விட்டா. இவர் இப்போ சி தமிழ் இந்தியாவுக்கு நீங்கள் எப்படி போவீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அவர்கிட்ட ஞாபகம் கொண்டு எடுத்தாச்சு. ஏன்னா எங்கள் அதாவது இலங்கையில் தெரிவு செய்யப்பட்டு யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் கில்மிஷா, அடுத்தது மலையகுல் குஜில் அசானி, அடுத்தது காலேஜ். ஸோ ரொம்ப நன்றி இந்த இடத்துக்கு வந்தேன். திடீரென்று நடுவர்கள் வந்துட்டாங்க, அதனால் அங்கே போக வேண்டியதாக போயிட்டுது. இப்போ அதே தம்பிகிட்ட கதைக்க வந்திருக்கிறேன். தம்பி, இந்தியாவெல்லாம் போய் ஆடிஷன் போயிருக்கிறீங்க. ஆனால் உங்களுக்கு நல்ல ஒரு வாய்ப்பு, யாழ்ப்பாணம் வந்திருக்கிறார்கள். சி தமிழ் யாழ்ப்பாணத்தை தேடி ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு. இளைஞர் ஜோதிகளுக்கு குரல் தேர்வு. ஒரு சில வரிகளை எங்களுக்காக பாடி காட்ட முடியுமா? வெள்ளை புறா ஒன்று போனது கையில் வராமலே, வெள்ளை புறா ஒன்று போனது கையில் வராமலே. நமது கதை புது கவிதை, இலக்கணங்கள் எனது இலை, என் வாழ்க்கை வான்வெளியில்லோ. வெள்ளை புறா ஒன்று போனது கையில் வராமலே, வெள்ளை புறா ஒன்று போனது கையில் வராமலே. பாதச்சுவடு தேடி தேடி கால்கள் ஓய்ந்து போனது, நாளும் அழுந்து தீர்ந்ததாலே கண்கள் இளையானது. தலைவிதி எனும் வார்த்தை இன்று கவலைக்கு மருந்தானது. சோகங்களே காதல் வீரங்களே காதல் கதை, கார்கால மலர்களும் என்னோடு தள்ளாட். வெள்ளை புறா ஒன்று போனது கையில் வராமலே, வெள்ளை புறா ஒன்று போனது கையில் வராமலே. நன்றி. சி தமிழ் சரிகமபா குரல் தேர்வு தொடர்ச்சியாக இடம்பெற்று கொண்டிருக்கிறார். அதே நேரத்தில் பின்னால் பாருங்க எல்லோரும் வந்து ஃபோம் வந்து ஃபில்அப் பண்ணிட்டு இருக்காங்க. இங்கே வந்து குடும்பமாக வந்திருக்காங்க. வணக்கம், இலங்கையில் எந்த மாவட்டத்திலேருந்து வந்திருக்கிறீங்க? பவுனியா. இங்கே இருந்து ஒரு 3.5 மணி நேரத்தியால பேருந்து பயணம். அங்கேருந்து வந்துக்கிறீங்க.
ஸோ உங்களுடைய பேரை சொல்லுங்க. என் பேர் மோகனா. ஓகே, ஒரு சில பாடல் வரியை மட்டும் எங்களுக்காக படித்து காட்ட முடியுமா? படித்து காட்டல. உங்களோட பேரை சொல்லிட்டு படித்து காட்டுங்க. என் பேர் மோகனா, நான் பவுனியாவிலேருந்து வந்திருக்கிறேன். இந்த சீத்தமிழ் குரல் தேர்வு போட்டிக்காக யாழ்ப்பாணம் NSR ஹோட்டலுக்கு வந்திருக்கிறேன். உங்களுக்காக ஒரு சில பாடல் வரிகளை நான் உங்களுக்கு முன்னுக்கு பாடி காட்டுறேன். ஒரு பூக்களுமே சொல்கிறதே வாழ்வென்றால் போராடும் போர்க்களமே, ஒவ்வொரு விடியலுமே சொல்கிறதே இரவானால் பகலொன்று வந்திடுமே. பச்சை குத்திக்கின உன்னோட பேரு வழியில குச்சேண்டி 10,000 பேரு. பச்சை குத்திக்கின உன்னோட பேரு வழியில குச்சேண்டி 10,000 பேரு. உன்னோடு இருக்கணும் உலகத்தை மறக்கணும், உன்னோட இருக்கணும்னா உலகத்தை மறக்கணும், என்னோட குழந்தவோ வயிற்றுல பிறக்கணும். நான் கடல் மேலே மிதக்கிறேன், நீ ஆகாயத்தில் பறக்கிற. நான் கடல் மேலே மிதக்கிறேன், நீ ஆகாயத்தில் பறக்கிறேன். நன்றி மக்களே. அன்னளவாக ஒரு 400 பேருக்கு மேலே வந்திருக்கிறாங்க. ஸோ எல்லோரையும் வந்து எடுக்கிறது கடினம். ஸோ முடிஞ்ச வரைக்கும் இங்கே என்ன நடக்குது, எப்படியான விடயங்கள் நடக்குது, யாரெல்லாம் வந்து பயிற்சிகளை பெற்றுக்கொண்டிருக்கிறாங்க, இங்கே வந்திருக்கிற நிலவரம் என்ன, இங்கே என்னெல்லாம் இடம்பெறுது, எப்படி இந்த சீத்தமிழ் சரிகமபா குரல் தேர்வு இடம்பெறுதுன்னு சொல்லி முடிஞ்ச வரைக்கும் காணொலியில் காட்டியிருக்கிறேன். சில பேர் பகுதி 2 போடக்கூடிய வாய்ப்பு இருக்குது. மாலை நேரம் வந்து போட்டால் நான் காணொலியில் இணைக்கிறேன். காத்துருங்க. அடுத்த காணொலியில் நான் சந்திப்பேன் என்று உங்களை மனதில். நன்றி ரோஹித்.